காலையில 5:30 எழும்பி 6:30 ரெடியாகி பிக்மில கார் ஒன்று புக் பண்ண அன்னரும் 5 நிமிஷத்துல வந்துட்டார். சரியா 25-30 நிமிஷத்துல ஏர்போர்ட். எப்பவுமே ஆன்லைன்ல செக்இன் பண்றபடியா வரிசையில கன நேரம் நிக்க வேண்டியதில்லை. ஆன்லைன் செக்இன் கவுண்டர் வந்து ஃப்ரீயா தான் இருந்தது. 2 நிமிஷத்துல அலுவல் முடிஞ்சது. மேல வந்து ஒரு கோப்பியை வாங்கி கொண்டு இன்னும் 2 மணித்தியாலம் பிளைட்டுக்கு டைம் இருந்தது. காலையில பெருசா சனமும் இருக்கல ஏர்போர்ட்ல. வளமையா தேயில வாங்குற அதே கடையில பச்சை தேயில, அதாவது கிரீன் டீ. இலங்கைக்கு வரைக்க இந்த ஏர்போர்ட்ல பிளைட் லேண்ட் பண்ணக்க இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து போகைக்க எப்பவுமே இருந்ததில்ல. 1 மணித்தியாலத்துக்கிட்ட அதுல இருந்து பிராக்கு பார்த்து கொண்டிருந்தேன். நேரம் 9 மணி ஆகியிருந்தது. போர்டிங்கும் திறந்து விட்டிருந்தார்கள். அத்தகாலுக்கு தான் பிளைட். முன்பெல்லாம் எமிரேட்ஸ்ல பறக்கிறது கூட இப்ப கட்டார் ஏர்வேஸை தெரிவு செய்யறது கூட காரணம் வந்து விலை வித்தியாசம். பாதுகாப்பு, சேவைகள், உணவு ரெண்டிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் கட்டார் ஏர்வேஸ் வந்து விலை குறைவு எமிரேட்ஸ் ஓட ஒப்படைக்க. ஒரு நாளைக்கு கட்டார் ஏர்வேஸ் கொழும்புல இருந்து டோஹாக்கு 4 தடவை பறக்குது. அப்படி இருந்தும் விமானம் முழுக்க பயணிகள் தான். மத்தியான சாப்பாட்டுக்கு 11:30 போல மீன் பிரியாணி ஒன்றை தெரிவு செய்திருந்தேன். 4 மணித்தியாலத்துல டோஹாவில வந்திறங்கியாச்சு. டோஹாவில அப்பதான் மத்தியானம் 1:30. எனக்கு இரவு 1:30க்கு தான் அடுத்த பிளைட். இடையில 12 மணித்தியாலம். அப்படியே இமிகிரேஷன் முடிச்சுக்கொண்டு டோஹா ஏர்போர்ட்ல இருந்து வெளியில போயிட்டேன்.